Ramesh Reddy sir, and our debut director and lovely legendary music director Arjun Janya sir. Ramesh sir, I'd like to request you to felicitate all of them with a token of love bouquet. Thank you, sir. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 130 படங்கள் மேலே நடித்த ஒரு கேரக்டர்லையும் வந்துட்டு எங்கள் ஹார்ட்குள்ளே போய் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எங்கள் சைட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் ஜெயிலர் டைம்லேருந்து நாங்கள் பார்க்குறோம் சார், நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி சென்னை வருமோ அது லவ் எக்ஸ்ட்ரீம்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் 45 படத்துக்கும் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். எஸ்பெஷலி ஆல்மோஸ்ட் 18 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் 2 பேர் காம்பினேஷன் பார்க்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் சார், I'd like to request you to say a few words, please. அண்ட் சார், சென்னையில் வந்து எல்லோரும் பொக்கே கொடுத்து தான் நார்மலாக எல்லோரையும் வெல்கம் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்பவுமே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எங்கள் சைட்லேருந்து இருக்கும். தேங்க்யூ சார். ஹாய். நாங்கள் என்ன மெட்ராஸ்ன்னு என்ன ஞாபகம் வருது? சென்னை தான் சொன்னேன். சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். பிகாஸ் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சது தெரியாது. நான் ஆக்டராக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இங்கே தான் சஃபயர் தேட்டரில், தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டேரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் ஃபிலிம். அப்போ அந்த ஒரு ஃபிலிம் வந்து ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்தோன்னே ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிருக்கேன் சின்ன. அப்போ புனித் வாஸ் அ சைல்டு ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டார், உங்கள் ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க. நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்ன அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்னோட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கணும், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, ஓகே. எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு எப்போ ஹீரோன்னா அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா, ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்து ஐ தாட். அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும். அப்போ நியூ காலேஜில் படிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86 ஆனந்த், த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். 39 years ஆச்சு. நெக்ஸ்ட் இயர் மை 4 decades ஆகும். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி வந்ததுன்னா இட் வில் பி 40 years ஆஃப் மை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். ஐ கான்ட் கோ ஹை ஆர் பி லோ ஆல்சோ. ஐ எம் ஆல்வேஸ் டாக்கட்டிவ், வெரி வெரி ஃபனி பர்சன். ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில். என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமமாக எடுத்துன்னு போவேன். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே, I'll be taking it. Sometimes it becomes good, sometimes it becomes bad. But both good and bad is necessary for life, because then only you can know many things in life. And the Mari inward feeling. So I was very happy. And இப்போ டீசர் ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் ஜென்யா வந்து சப்ஜெக்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் கேட்டாங்க என்ன எதார்த்தமாக இருக்கணும்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் why I speak so much about life. Because I've seen everything in my life. ஸ்டார்டிங்லேருந்து நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. And from past 10-12 years we have been seeing 19 years back எங்கள் அப்பா தவறிட்டாரு.
எங்கள் சித்தப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்டில் ஸ்டண்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 I was detected cancer and I had a bladder surgery also. So லைஃப்பில் எல்லாமே பார்த்துருக்கேன், ups and downs and the dangerous moments of life. And the time when I heard this subject was very memorable. And when I was doing the climax portion, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only Karnataka மட்டும் இல்லை, கர்நாடகிலேருந்து தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹோல் இந்தியாவில் எல்லாமே they all blessed me and they all prayed for me, and I can't forget that. Then that's the power it took me to do the climax portion. Especially ஃபைட் போர்ஷன்ஸ் ரொம்ப இதாச்சு, டயர்ட் ஆச்சுன்னா கூட ஐ வாஸ் ஏபிள் டு டூ பிகாஸ் த சப்போர்ட் வாஸ் லைக் தட் ஃப்ரம் நம்ம ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, fight master. So the whole power came from all these people, and I was able to do. And it's a very favorite film. நீங்க வந்து பாருங்க, each and every character. இதில் வந்து இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. All three of us has given best performance in எனக்கு தோணுது. You come and see the film. It will be very interesting. Not only performances, the whole film saying a fantasy with a philosophical attempt in an entertainment way. ரொம்ப புதுமையாக இருக்கும். வந்து பார்க்கும்போது you can feel the film, and லாஸ்ட்டில் போகும்போது you take a very good message where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கணும், எவ்வளோ கம்மியாக எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு மெசேஜ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக சொல்லுவோம். அண்ட் ஹோப் யூ ஆல் பீப்புள் லைக் இட், பிகாஸ் ஒரு டீசர் வந்து இந்த லெவலில் எல்லாருக்கும் லைக்காக இருக்குன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film என்று ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, இங்கே வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. இன்டர்வியூ பண்ணாங்க, ஃப்ளைட்டில் வரும்போது இன்டர்வியூ பண்ணாங்க. சென்னை என்னன்னா சென்னை அழைத்தது என்ன. ஸோ தேங்க்யூ, லவ் யூ சென்னை. சார், வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் எவ்ரிதிங் யூ டன். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆங்கரிங் ஆரம்பிச்சப்போ மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் வித் யூ. ஸோ இது எனக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ படங்கள், இவ்வளோ வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 4 decades சொல்கிறது இஸ் நாட் அ சின்ன விஷயம். ஸோ இந்த 4 decade ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ விஷுவல்ஸோட நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் நியூ when he told that I'm going to do that. First 2 scene காமிச்சார். Then that time we were doing one DKD ஒரு டான்சிங் ஷோ பண்ணிருந்தோம். When he showed me, I was very surprised. அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் அவரே டிசைன் பண்ணி he spoke. It was in all languages. It was not only in Kannada, it was in Kannada, தமிழில் சொன்ன dialogue, சில இடம் ஹிந்தியில் இருந்தது, சில இடம் தெலுங்குல இருந்தது, பட் நாட் இன் மலையாளம். ஐ திங்க் மலையாளம் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. All the other languages he spoke, and it was really good. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. I thought this film will work out, for a level work out. Then we Upendra, Rajbir Shetty on that, the color of the film changed completely. So it was so beautiful and a different experience. லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக வந்து ஓம் படம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் 1995 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 decades வந்து எங்கே டிவிலையும் பார்க்க முடியாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஒரு வாட்டியும் வந்துட்டு ரீரிலீஸ் ஆனால் தான் பார்க்க முடியும். அண்ட் 650 times அந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 100 day ஷோஸ் ஓடி இருக்கு ரீரிலீஸ் ஆகி. ஸோ few words about the film and the combination. Om is just different. For me, it's a very different film and a very close film to my heart, because அப்போதான் Upendra, I had seen his film before that. Upendra அப்போ மட்டும் ஒரு சூப்பர் டைரக்டர் இல்லை, அது முன்னாலே இருந்து you can see all is this one. He has showed from that silence to super. So from
சைலன்ஸ் டு ஃபயர் வரைக்கும் அவர் பண்ணிட்டார் அவர். ஸோ ஐ திங்க் வெரி பிரில்லியன்ட் பர்சன் அண்ட் பிரில்லியன்ட் டேரக்டர். அண்ட் திஸ் ஃபிலிம் வாஸ் completely image changing film for me. I can never forget that film. And the film, it's just an experience working in that film. Lot of risks was there, but risk alla onnume therilla appo. And the age apdi irundhudu. Appo it was just going on. We were just going on in that film. And fantastic performance by all the artists in that film. And Gauri Shankar, cameraman, special mention with me because he has done a fantastic job. எடிட்டர் அதன் அம்சலேக்கா மியூசிக், அப்புறம் எங்கள் அப்பா 2 பாட்டு பாட்டிருந்தார், ரொம்ப அழகாக பாட்டிருந்தார். அது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலி வி கெட் கனெக்டட் டு ஓம். அண்ட் ஓம் இப்போ சொன்னாங்க இந்த ஃபிலிமில் கூட ஓம் அந்த டைரக்டர் நான் தான் சொல்ல தெரியும், அந்த ஃபிலிமோட ஹீரோ நான் தான். புனித் இன்னொரு ஃபிலிம் பார்ப்பேன், இந்த ஃபிலிமோட இந்த ப்ரொடியூசர் நாங்கள் தான் சொல்லுவோம். அப்புறம் லாஸ்ட் இன்னொருத்தர் வந்து யார் இந்த சோஷியல் இதில் வந்து ப்ரொடியூசர் நாங்கள் சொன்னா ஃபிலிம் பார்க்குறவங்க நாங்கள் சொல்லுவோம் ஜனங்க. So it's all connected, So Om is not one man show; it's everybody's show. Lovely, sir. And சென்னை நீங்கள் ஒரு வாட்டி வருமோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க யுவர் லவ் ஃபார் சென்னை எல்லாருக்குமே தெரியும். ஒன் திங் யூ என்ஜாய் டூயிங் ரொம்பவே சென்னை வருமோனா என்னன்னு சொல்லுவீங்க? பீச். எனக்கு எப்போ வந்தாலும் அந்த மெரினா பீச்சுக்கு போகாமல் இருக்க முடியாது. I want to just go near the beach, play in the beach because அங்கே வந்து பழைய நினைவுகள் ரொம்ப இருக்கும். அப்பா எப்போ பிஸியாக இருக்கும்போது after he comes back and see all his kids and almost அங்கே வந்து ஒரு 35 cousins we were together in the house கொடம்பாக்கம் வீட்டில். எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அந்த புகாரிஸ் ஹோட்டல்லேருந்து பிரியாணி பார்சல் வரும், சமோசா வரும், அப்புறம் டீ அப்புறம் தென் we used to play கபடி அங்கே. ஸோ அதெல்லாம் அங்கே போகும்போது we can easily whenever I don't know what people will think. Whenever I see that mark of father on one side, we all so adalla or tap and the flashes vandu. It's not only in film, reality la kuda paakkum I can feel that. And when I go near the beach and play with the water, I feel the same vibe what I was doing that time. Appo bajji saapidum. அந்த பஜ்ஜி சாப்பிடுவோம், அங்கே உட்காந்து பஜ்ஜி சாப்பிடுவோம். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, தே பிகேம் வெரி க்ளோஸ் டு அஸ் ஃப்ரம் 3-4-5 இயர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகும். அண்ட் மை வைஃப் ஆல்சோ கம்ஸ், ஈவன் ஷீ யூஸ் டு கோ, அவங்க கூட பஜ்ஜி சுட்டுருக்காங்க அங்கே. ஸோ அந்த நினைவுகள் எப்பயும் நான் மறக்க முடியாது. ஸோ எப்பயும் வரும்போது பீச், மெரினா பீச். ஆனால் மெரினா பீச்சுக்கு இவ்வளோ இமோஷன்ஸ் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்கவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒன் லாஸ்ட் திங், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்லேருந்து. உங்களுக்கு அழகான வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபியூ லைன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஜெயில தெரியும், அது வந்து டான்ஸ் ஆங்க தமன்னா மேடம் டான்ஸ். வெரி ஐ லைக் தட் டான்ஸ் வெரி மச். அது விட்டால் ரொம்ப பிடிச்சது வந்து இளைய நிலா பொழிகிறது, விடியும் வரை நினைகிறது, உலா போகும் மேகம் கலா காணுமே, நிலா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறது, விடையும் வரை நினைகிறது. Thank you. Wow, sir, wow. Absolutely loved it. Thank you so much.